பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. மழை நான் வந்திருக்கோம்ல அதுதான் மழை வருது. நம்ம வண்டி தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களாட்டிருந்து. நம்ம வந்துடுதா குணத்தூர் போயிட்டு வந்துடுதா? வந்திருக்க மாட்டே தான் இருக்குது, கேட்டு பாருங்க. கேட்டெல்லாம் வந்துருக்கோம். நம்மளுக்கு படம் முடிக்கிறீங்க, நீங்கள் வேலை செய்கிறீங்களா இல்லை? படம் முடிக்கிறோம். பிடிச்சி நெட்டில் போகிற மாதிரிங்க போடுது. இவர் தான் நல்ல வேலைக்காரரு. மம்பெல்லாம் வேறு எவ்வளோ சுத்தமாக ரெடி பண்ணி ஜமன் மாட்டிக்கிறாரு. நான் தானே நேற்று கொண்டு வந்துட்டு போனேன். இருங்க ஒரு நிமிஷம், பேனர் பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கணும். அங்கே போய் நின்று எடுங்க. டைப் பண்ணுற மாதிரி எடுக்கணும். அப்போ சும்மா தான் ஆக்ஷன் விடுறீங்களா? ஆமாம், ஏதோ டைப் பண்ண எடுக்கங்களா? மூஞ்சி கிளியராக தெரியுதா? கிளியராக தெரியுது. பேனரும் தெரியும், பேனர் எல்லாம் தெரியும். ஏட்டு ஜெட்டு தெரியும். தெரியுதா? பேனரு மூஞ்சி எல்லாம் அப்போ மாற்றம் தெரியும். எதில் வருதுன்னு வரும். இன்னும் டைப் பண்ணி விடணும். ஒரு துள்ளி டைப் பண்ணி விடு. ரிங்ஸில் எங்கிருந்து வடிதுன்னு தெரியலையே. கழட்டினது பூராமே கழட்டி மாற்றோமா? ஆமாம், இந்த பக்கம் பூரா கழட்டும். பேண்ட்டு டாப் வந்து கழட்டி டாப் கழட்டி மக்கள் கழட்டி ஒன்றும் வேண்டாம். டைப் பண்ணி விட்டு கோல்டு வரலாம். ஒரு வண்டி நீங்கள் நிறுத்தினீங்களே கழட்டு, நான் தானே கழட்டினேன். ஆமாம் ஆமாம், நீங்களே கழட்டாக்கு கேட்டால் நீங்கள் வேண்டாம். லேசாக லீக் ஆகுது. ஆனால் என்னன்னா கீழே வெறும் நிலத்துல இருந்தங்காட்டி தெரியல சொட்டு போடுறது. சரி, ஒரு இறுக்கி விடுங்க. மணி என்னங்க போயிட்டாரு? சரி, என்னென்ன வாங்கிட்டு வரணும் சொல்லுங்க. ஆயில் ஃபில்டர், ஐடிஎல் ஃபில்டர், அப்புறம் ஏட்டம் ஓரிங்க, ஆயில் ஆமாம். நான் வந்து அசோசியேஷனில் ஆயில் வாங்க வந்துருக்குறோம். சர்டிஃபிகேட் ஓப்பன் பண்ண முடியும், ஓப்பன் பண்ணிருக்கிறேன். சார்ஜ் டீசல் தான். கைபிடியில் நிற்கும், டீசல் கைபிடியில் நிற்கும் தம்பி. கேமரா காலையில் வரேங்க போகலாம். இதில் வீடியோ தான் எடுக்க முடியல, சும்மா எடுத்துக்கலாம். ஒன்றும் கண்டெல்லாம் முடிக்க முடியாது. பஜ்ஜி நல்லா இருக்குதா? சூடு இல்லை, நல்லா இருக்கு. வருத்தமாக இருக்குது சூடு இல்லாதங்காட்டி. இழைச்சி போயிடறானுங்களா? இவர் தான் மகாராஷ்டிராவிலேருந்து வண்டியெல்லாம் எடுத்து வந்து சேல் பண்ணிட்டு இருக்கிறாரு. அது இருந்தால் பரவாயில்ல, நானும் எதுக்கும் கேட்கறது. கால் ஒரு நாள் அது எப்படி போனாலும் எங்கே போகிறது? சரி போய் தொட்டு மாட்டிக்கலாம் போகும். சரி, இவர் தான் நம்ம மணி என்ன பண்ணாரி மணி என்ன எல்லாம் பார்த்துங்க. எல்லாம் இல்லைங்க, டிவைடர்லாம் வாங்கி வச்சுருக்கீங்களாட்டக்குது. கோயில் தான் வண்டி அங்கே நிற்கும். பொட்டி மாட்ட போயிருக்குதா? எப்படின்னா நாளைக்கு தான் வண்டி போகுது, திங்கக்கிழமை தான் போகுது. பணத்தை கொடுத்துட்டு போயிரு, ஓரம் கட்டி நிறுத்திடுங்க. எத்தனை நேரம் கிடக்குது? எங்கே இல்லை ஏடா, அங்கேயும் நிறுத்துறது. அவர்கிட்ட அந்த வருஷம் நிறுத்திடலாம். அவர்கிட்ட தான் இடம் இருக்காதுங்க. அல்ல, அங்கே பின்னாடி இடம் இருக்கு. போய் பாருங்க, பெட்டி மாட்டம் இருக்கா. ஆமாம், அதையும் போய் பார்க்குறேன், அதையும் போய் எடுக்கணும்பா. டிராக்டருக்கு பேட்டரி பட்டி ஓடுறக்காக நானும் மாப்பிள்ளையும்
வெக்கான்னு நடந்து போயிட்டு இருக்கிறான். முடிதான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. இங்கே இருக்குது இல்லைக்கா. இதான் இந்த இருக்கு. பெயிண்ட் அங்கே இருக்கு. பெயிண்ட் அடித்தாச்சு. ஓகே. மாப்பிள்ளை இதெல்லாம் கழட்டி போட்டாங்க. பேட்டரி பாக்ஸ் எல்லாம் பம்பு ஜம்முன்னு ரெடி. இதுதான் மாப்பிள்ளை ரெடி மாடிச்சு சரியா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபில்ட்ரெலாம் மாறிச்சு. ஆயில் ஃபில்ட்ரு, டீசல் ஃபில்ட்ரு, ஹைட்ராலிக் சோக்காய் கிடந்தது. 1/2 கிலோக்கு மேலே இருந்தது சோக்காய். வெறும் இது மட்டும். அப்புறம் அதை எடுத்துகிட்டு கழட்டி வெயிட்டு பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் இது மாறிச்சு. இது வந்து ரொம்ப லூஸாக இருந்தது. ஒரு டைனமோ பெல்ட்டு அது கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு ஓகே. மித்த பக்கம் ஆயில் ஒழுகக்கூடாது. ஒழுகுச்சுன்னா ஓகே தான். நம்ம கையிலலாம் அடிச்சு உடச்சி எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். எங்கே போயிட்டாரு? எங்கே இருக்கிறார்? இங்கே இருக்கிறார் அண்ணன். ஒட்டி மாட்டியாச்சாண்ணா? சரி மாட்டுங்க. ஈரோடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். அந்த பாக்ஸ் பிரித்து விட்டிங்களா? உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கல. பெயிண்ட் இப்போ தான் நம்ம அடிச்சிருப்பீங்களான்னு மாட்டுறீங்க. சரி ஓகே. நாங்கள் போய் பார்த்துட்டு அப்படியே கிளம்புறோம். ஈரோடு போகணும். மாட்டி விட்டுரு. எப்படின்னா நாளையிறதா அண்ணா வரட்டாண்ணா. மலையில் நனைகிறது மாப்பிள்ளை. இந்த கொஞ்சம் மறைக்க சொல்லியிருந்தேன். ஓகேல. திருவிழாப்புல இது கொஞ்சம் திருவிழாப்புல வச்சா இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. பேட்டரி வச்சா அப்படி தான் விடுங்க. இப்படி இருந்தாலும் சரி ஓகே. சரி ஊட்டி மாட்டினா சரி. அதுக்கு கொண்டு போய் பை டட்டா. சரிங்க. பொட்டி ரெடி ஆகிட்டுருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன சோழியா மாப்பிள்ளை வேலையா ஈரோடு போகிறோம். உடனே நோரி ஆடுற சண்டை கட்டணும் பாருங்க. 200 கம்மி இல்லை. கம்மனு இருக்கு சித்த. இதாங்க குடிங்க. சில்லறைக்குதா? நாங்கள் வயசாக தான் போகிறோம். நாங்கள் அப்படியே அதெல்லாம் அண்ணன் செலுத்திக்குவோம். அப்படி எங்கே செலுத்திங்கன்னா சரி. சரி நான் கொண்டு வரேங்க. அடுத்ததுக்கு லட்சம் கொண்டு வந்து பார்த்துருக்கு. வேற பிரேக்கில் எப்படி பிரேக் சூக்கிது பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. இந்த லெஃப்ட் சைடு மட்டும் அமுத்தினா அப்படியே லாக் ஆகிக்குது. உலகெல்லாம் ஓட்டையில் அப்படியே ஆகணும். வண்டியிலே ஓட்டி பார்த்தீங்களா? சரி இப்போ பொட்டி மாட்டு வந்து ஒன்று நிறுத்திடுங்க. நான் திங்கக்கிழமை எடுத்துக்கிறேன். தெரியல. சரி இது வந்து யூடியூப்ல ஓட்டுறக்கு அதெல்லாம் போட்டு விடணும்ல. அப்புறம் லேடிஸோட இல்லைன்னு தேடி விட்டுறாங்க. யூடியூப்லேயும் போட்டுருக்காருங்கப்பா. அப்புறம் இன்ன வரைக்கும் எடுக்கிறது அப்புறம். ஆமாம் அருமையாக போட்டு மாட்டுறதெல்லாம் எடுத்து வச்சுக்கிற போடணும். அப்புறம் ஒட்டி மாட்டுறது, ஆயில் சர்வீஸ் பண்றது இதெல்லாம் கட் பண்ணிக்கலாமா? வேலைக்கு வந்துருக்குதா? ஒருத்தர் தேடிட்டு இருக்கிறாருங்க.
புளியிலே ஓட்டுக்கிறீங்களா? கார வண்டி மார்க்கிங் போடுறாரு. மாப்பிள்ளை இது வந்து 60 மாப்பிள்ளை. ஃப்ரண்ட் இதை பாருங்க. எது ஸ்டேரிங் கிட்டையா? அதுவும் பாரு ஸ்டேரிங் கிட்ட எப்படிங்க. ஸ்டேரிங் கிட்ட எல்லாமே அதுதான். முன்னாடி ஷோ செட்டு மட்டும்தான் மாறும் 600க்கு. வேணாப்பா எல்லா 600 செக் பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் எல்லாமே கலவன். அது 600 இல்லை. டவுசர் போட்டுக்கிறாங்க. இல்லை டவுசர் யாருக்கு வாமனம் கட்டுறது இல்லை. டவுசரு முக்கால் டவுசரு பிள்ளைகளே போட்டுக்கிறாங்கப்பா. பசங்களுக்கு வந்துட்டீங்க. என்ன பண்ணுறது மாப்பிள்ளை பவர் ஸ்டேரிங் மாட்டலாங்கிறேன். 50,000 செலவு பண்ணி நம்மள்ட்ட தான் இருக்குதா. 30,000 சொல்கிறாரு பவர் ஸ்டேரிங். உட்காந்துருந்தா அப்படி இல்லை மகாராஷ்டிரா. அவரு தான் சொல்கிறாரு. மணி இல்லை இன்னொரு மணி வருஷாப்புல இன்னொருத்தருக்கு வந்துருப்பா. அப்படி இல்லை கம்பர்சன் வண்டி வச்சுட்டு அதுதான் அந்த ஆள் பேர் தான் மணிங்க. அவர் பேர் தூய்மையான தமிழ் மட்டும் தான் பேசுவோம். அப்படி கொல்லிமணி. இப்போ உங்க ஏரியாவுக்கு தான் பிள்ளை கொடுத்துருக்குறாரு. ஆமாம் ஆமாம் கணக்கம்பாளையத்துக்கிட்ட. கணக்கம்பாளையம்